வெல்கம் டு வானவில் எண்ணங்கள். இன்றைக்கி காலையில் வெங்காயம் கட் பண்ணுறப்போ கத்தி அவ்வளோ மொன்னையாக இருந்ததுங்க. அப்போ தான் எங்கள் சித்தி சொன்ன ஐடியா ஞாபகம் வந்தது. எப்போ கத்தி மொன்னையாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இந்த இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு ஒரு சின்ன உரல் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, கல்லில். அதை திருப்பி போட்டு இந்த மாதிரி 2 to 3 மினிட்ஸ் இந்த மாதிரி தேய்ச்சோம்னா கத்தி அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதுலேருந்து எப்போல்லாம் கத்தி மொன்னையாக இருக்குதோ இந்த மாதிரி தேய்ச்சோம்னா கத்தி அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி இந்த ஐடியா வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். இது 2 to 3 மாதம் அளவுக்கே கத்தி நல்லா ஷார்ப்பாகவே இருக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மொன்னையாகிறப்ப மறுபடியும் இதே மாதிரி தேய்ச்சோம்னா சூப்பராக ஷார்ப்பாக இருக்குங்க. பசங்களுக்கு எப்போ சம்மர் ஹாலிடேஸ் விட்டாலும் அவங்க ரூமெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இந்த வருஷம் சுத்தம் பண்ணுறப்ப போன வருஷம் அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு வாங்கின மீதி இருந்த வுட்டு அப்புறம் அந்த பெயிண்டெல்லாம் இந்தாங்கம்மா போதும் எல்லாம் யூஸ் பண்ணியாச்சு அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. பார்த்தா எல்லாத்துலேயும் காவாசி அரைவாசி பெயிண்ட்டில் முதல் கொண்டு எல்லாமே அப்படியே இருந்ததுங்க. நான் தான் பார்த்தேன், இதை அப்படியே வச்சிட்ருக்கிறதுக்கு நாம் இந்த மாதிரி குட்டி குட்டி மனை மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு சாமிக்காக குட்டி குட்டி மனையெல்லாம் செஞ்சுருந்தாங்களா. நான் செய்கிறத பார்த்துட்டு அவங்க இதில் இதெல்லாம் பண்ணலாமான்னு பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற திங்ஸு அவங்கள்ட்ட இருக்கிற குட்டி குட்டி மினியேச்சர்ஸை வச்சு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி செஞ்சுருந்தாங்கங்க இந்த லீவுக்கு. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.